ரோஜாவே தேவசுதன் தாயாரே தேவரகசிய ரோஜாவே தேவசுதன் தாயாரே திருமாமரியே கன்னிகையே தொழுதோம் சரணம் தருவாயே திருமாமரியே கன்னிகையே தொழுதோம் சரணம் தருவாயே தேவரகசிய ரோஜாவே தேவசுதன் தாயாரே திருத்துவ ஆலயமே தாவீதின் திரு ஆசனமே திருத்துவ ஆலயமே தாவீதின் திரு ஆசனமே யாக்கோபு கண்ட யாக்கோபு கண்ட ஏனிலே இறங்கி வருவாய் ராக்கினியே இறங்கி வருவாய் ராக்கினியே தேவரகசிய ரோஜாவே தேவசுதன் வாழ்வும் நெஞ்சினிலே துறவியற் பாவம் தனை காட்டும் மூன்று வாழ்வும் நெஞ்சினிலே துறவியற் பாவம் தனை காட்டும் மெல்லிய மூனிர ராஜாக்கள் மெல்லிய மூனிர ராஜாக்கள் ஜபத்தவ பரிகாரம் காட்டும் ஜபத்தவ பரிகாரம் காட்டும் தேவரகசிய ரோஜாவே தேவசுதன் தாயாரே கண்ணீர் வடிய காட்சி தந்தாய்
கண்ணீர் வடிய காட்சி தந்தாய். மண்ணை அண்ணீர் நனைத்ததினார் மண்ணோர் எண்ணில் பாவங்களும் மண்ணோர் எண்ணில் பாவங்களும் மன்னிப்படைய மன்றாடும் மன்னிப்படைய மன்றாடும் தேவரகசிய ரோஜாவே தேவசுதன் தாயாரே தேவரகசிய ரோஜாவே தேவசுதன் தாயாரே திருமாமரியே கன்னிகையே தொழுதோம் சரணம் தருவாயே. திருமாமரியே கன்னிகையே தொழுதோம் சரணம் தருவாயே. தேவரகசிய ரோஜாவே தேவசுதன் தாயாரே. மே மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை. முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திருவசனங்கள் 18 முதல் 25 வரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசுமறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளிவேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கிவிடும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். எருசலேமில் மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 32 45 வரை. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்லுகிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து
அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களுள் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, ஒரு ஆன்மீக கூட்டத்தில் பேசிய பெரியவர் இவ்வாறு சொன்னார். வாழ்வின் முக்கியமான நோக்கங்களில் ஒன்று அழியக்கூடிய காரியங்களை பயன்படுத்தி அழியாத தன்மையை உணர முற்படுவது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் எல்லா சவால்களிலும் மேலான சவால் இது. அழியக்கூடிய காரியங்கள் வழியாக அழியாத தன்மையை உணர்ந்தவர்களே ஞானிகள் என்று சொன்னார். இன்றைய முதல் வாசகத்தில் புனித பேதுரு மானிட வாழ்வு எவ்வாறு புல்லை போலவும் பூவை போலவும் நிரந்தரமற்றது, நிலையற்றது என்பதை எடுத்து கூறி, இந்த வாழ்வானது எவ்வாறு நிலையானதும் அழியாததுமான கடவுளின் வார்த்தையாலும் இயேசுவின் இரத்தத்தாலும் புது பிறப்படைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கின்றார். இயேசுவால் கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட புது பிறப்பானது அழியாத தன்மையை தன்னகத்தே கொண்டதாக இருக்கின்றது. அதாவது இப்படிப்பட்ட புது பிறப்படைந்த வாழ்வில் வரும் மகிழ்ச்சியானது மாறக்கூடியதும் அழியக்கூடியதும் அல்ல, புறச்சூழலினால் ஏற்ற இரக்கத்திற்கு உட்படக்கூடியதும் அல்ல. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நம்மில் பலர் இப்படிப்பட்ட அழியா தன்மையை நோக்கி பயணிப்பதை விட்டுவிட்டு அழியக்கூடிய காரியங்களிலேயே நம்முடைய வாழ்வை தொலைத்து அலைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி அது குறித்து நம்மை எச்சரிக்கிறது. சீடர்கள் இயேசுவை பின்பற்றியதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் ஆசை, இன்னும் சொல்ல போனால் பேராசை. இயேசு ரோமியர்களது அடிமைத்தன அரசை அகற்றிவிட்டு இஸ்ரேல் மக்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட அரசியல் அரசை, பொலிட்டிக்கல் கிங்டம் உருவாக்கி விடுவார் என்று எண்ணினர். இப்படிப்பட்ட அரசில் தங்களுக்கு முக்கியமான பதவிகள் கிடைக்கும் என்றும் அவர்கள் ஆசைப்பட்டிருந்தனர். இந்த ஆசையை இயேசுவின் நெருங்கிய உறவினர்களான யாக்கோப்பும் யோவானும் நேரடியாகவே
இயேசுவிடம் வெளிப்படுத்தியும் விடுகின்றனர். இதுவே இன்றைய நற்செய்தி. பதவிக்காக அலைவது தற்போதைய காலகட்டத்தில் தான் தொடங்கிய ஒன்று என்று யாரும் நினைத்துவிடக்கூடாது. யாக்கோப்பும் யோவானும் தங்களது பதவிக்கான ஆசையை நேரடியாக வெளிப்படுத்தியதற்கு ஓர் உடனடி காரணமும் உண்டு. என்ன காரணம் அது? ஒரு பக்கம் சீடர்கள் இயேசுவை தங்களது ஆசையை மனதில் வைத்து அவரை பின்பற்றினர். ஆனால் இன்னொரு பக்கமோ இயேசு அவற்றிற்கு நேர் எதிரான காரியங்களை பற்றி அவ்வப்போது பேசிக் கொண்டிருந்தார். அதைத்தான் மார்க்கு நற்செய்தி 10வது பிரிவு 17 முதல் 31 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறோம். செல்வத்தின் நிலையாமையை பற்றியும் தாய் தந்தையர்களை துரத்தல் பற்றியும் அவர் பேசினார். தங்களது ஆசைகளுக்கு மாற்றாக இயேசு இவ்வாறு பேசியதை சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிச்சயமாக அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. எனவேதான் இயேசு இவ்வாறு பேசியதை கேட்டு சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றிய ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர் என்று மார்க் எழுதுகின்றார். மேற்கூறப்பட்ட இயேசுவின் வார்த்தைகளையே சீடர்கள் ஜீரணிக்க முடியாத சூழ்நிலையில் இயேசு அடுத்த குண்டை தூக்கி போடுகிறார். தனது அவலச்சாவை முன்னறிவிக்கின்றார். இயேசுவை அரசராகவும் அவருடைய அமைச்சரவையில் தங்களை மந்திரிகளாகவும் பார்க்க விரும்பியவர்களுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தாங்கள் இயேசுவை பின்பற்றியதனுடைய நோக்கம் சிதைந்து விடுமோ என்கிற சந்தேகம் சீடர்களிடம் வந்து விடுகிறது. தங்களது ஆசை நப்பாசையாக மாறிவிடுமோ என்ற பயம் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. எனவேதான் யாக்கோபும் யோவானும் முன்வந்து தாங்கள் இயேசுவை பின்பற்றுவதற்கான காரணம் என்ன என்பதை அவருக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றனர். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சீடர்கள் ஒரு பக்கம் இயேசு பின்பற்றியதற்கான காரணம் தங்களுடைய அழியக்கூடிய காரியங்களை, வசதி, பதவி இவற்றை அதிகமாக்கிக் கொள்வதற்காக. ஆனால் இயேசுவோ சீடர்களை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் அழியக்கூடிய காரியங்கள் வழியாக அழியாத தன்மையை அதிகமாக்கிக் கொள்வதற்காக. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராயிருக்கட்டும். உங்களில் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்று இயேசு சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கின்ற அழியாத தன்மையை எவ்வாறு அதிகமாக்கிக் கொள்வது என்பதை கற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கின்றன. அதாவது அழியக்கூடிய காரியங்கள் அத்தனைக்கும் அடித்தளமாக இருப்பது அகந்தை. அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்துங்கள். இதன் வழியாக உங்களது அழியா தன்மையை அதிகமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதுதான் இயேசு நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற செய்தியாக இருக்கிறது. ஜெபம். இறைவா, நிலையற்ற எதுவும் நிலையான மகிழ்ச்சியை தர இயலாது என்பதை உணர்ந்து அதையும் தாண்டி நிலையானதை அதிகமாக தேட அழியாததை அதிகமாக்கிக் கொள்ள வரம் தாரும். ஆமென். உலகமிது நினைவினில் எழுதிவிடு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நிலையான நகரம் உண்டு, நித்திய சந்தோஷம் நமக்கு உண்டு. நீ
உலகம் இது